பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு முட்டை பிரியாணி. பாருங்கள் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன்னு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், எண்ணெயில் பட்டர் எண்ணெயும் ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசி பூ அதையெல்லாம் போட்டு வணக்கிறோம். இது வணக்கிட்டு அப்புறம் பாருங்கள் பிரியாணி அரிசி. இந்த பிரியாணி அரிசியில் கொஞ்சம் புதினா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். புதினா போட்டு எல்லாமே நல்லா வணக்கணும். வணக்கிட்டு அப்புறம் பாருங்கள் இந்த முட்டையை கொஞ்சம் கீறி அந்த பிரியாணி ரைஸோடவே போடணும். கலருக்கு வேணும்னா இதை பாருங்கள், சில்லி பவுடர் வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது எனக்கு இவ்வளோ தேவைப்படுது போடுறேன். நல்லா வணக்கணும். இப்படி வணக்கிட்டு பாருங்கள் பிரியாணி ரைஸ் எடுத்து போட போகிறேன். பிரியாணி ரைஸும் கொஞ்சம் நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும். பிரியாணி ரைஸை வணக்கி முட்டையை கீறி போட்டுட்டால் முட்டை பிரியாணி ரெடி. எல்லாம் தாளித்து முட்டையை போட்டு இப்படி வச்சுட்ட உடனே ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். பாருங்கள் பிரியாணி ரெடி. இப்போ தான் நல்லா கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து, ரொம்ப கலக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிடும். அவ்வளோதான், இது போதும். இப்போ அதை எடுத்து, நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுட்டோம்னா பாருங்கள் பிரியாணி, எக் பிரியாணி ரெடி. போட்டு மூடி வச்சுட்டா லஞ்சுக்கு சாப்பிடும் போது நல்லா சூடாக இருக்கும். நீங்களே இப்படி செஞ்சு பாருங்கள்.